ஆனந்தி ஆனந்தி, அம்மா, நல்லா இருக்கேம்மா. இருக்கியா? எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா ரொம்ப நாளாச்சு இருக்கோம். பார்த்து. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. வாங்க 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 மாப்பிள, கொடுங்க. வாங்க மாப்பிள, நல்லா இருக்கீங்களா? என்னம்மா ஃபங்க்ஷனுக்கு வராம சமாளிச்சிடலான்னு உடம்பு நல்லா பாத்தீங்களா? இருக்குல்ல? தப்புதான் மாப்பிள. என் பிள்ளைகளை இப்படி ஒன்னா ஒரே இடத்துல பாக்குறதுக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு மாப்பிள. வாங்க சம்பந்தி அம்மா, நல்லா இருக்கீங்களா? ஆ நல்லா இருக்கும். அத்தை சூப்பர் அத்தை, இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. யாழினி நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க எப்படி இருக்கீங்க? மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்மா. மாப்பிள, விசேஷத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சா? உள்ள போலாமா? ஆமா மாமா, எல்லா ஏற்பாடும் தயாரா இருக்கும். முத்து ஜெயந்தின்னு கம்பெனில வேலை பார்க்குற எல்லாருமே முன்னாடியே வந்துட்டாங்க. எல்லா ஏற்பாடையும் முன்னாடியே முடிச்சிருப்பாங்க. உண்மைதான் மாப்பிள. உங்க கம்பெனில வேலை பார்க்குற எல்லாரும் ரொம்ப நல்ல மாதிரி இருக்காங்க. நிஜமாவே ஒரு குடும்பம் மாதிரி பழகுறாங்க. ஆமாமா, அந்த கம்பெனில யாரு வேலைக்கு சேர்ந்தாலும் குடும்பமாவே மாறிடுவாங்க. இல்லனாலும் அந்த கம்பெனி முதலாளியே குடும்பமாக்கி விட்டுருவாரு. மா, ஏங்க நான் என்னடா தப்பா சொன்னேன்? முத்து ஜெயந்திக்கு கூட தான் உங்க முதலாளி தலைமையில கல்யாணம் நடந்துச்சு. என்னவோ நான் நடக்காதத பேசின மாதிரி என்கிட்ட கோவப்படுற? நீ வா துளசி. சகல, அம்மாவை பத்தி தான் தெரியும்ல, விடுங்க. நமக்கு ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும், அதுதான் முக்கியம். வாங்க போலாம். வாங்க மாமா. வாங்க போலாங்க. பார்த்தோமா? வாங்க 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 தம்பி, எல்லாரும் வாங்க. என்ன அன்பு தம்பி, ஃபங்க்ஷன் ஏற்பாடெல்லாம் சிறப்பா நடந்துகிட்டு இருக்க போல இருக்கே. உங்க கூட வேலை பார்க்கறவங்க தான் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க ஐயா, அவங்க இருக்கிற தைரியத்துல தான் நாங்க நிதானமா கிளம்பி வர முடிஞ்சது. ஆமாமா, பம்பரமா சுத்தி சுத்தி வேலை பார்க்கறாங்க. உங்க மனசுக்கும் ஆனந்தி மனசுக்கும் எல்லாம் நல்லபடியாவே அமையும். என்னமா ஆனந்தி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேங்கய்யா. ஆமா, இவங்கெல்லாம் யாரு? என் அப்பாவும் அம்மாவும். வணக்கம் வணக்கம். வணக்கங்க. அவங்க என்னோட அக்காவும் மாமாவும். வணக்கம்மா. வணக்கம். இது என் அண்ணனும் அண்ணியும். நல்லதுமா நல்லதுமா. ஐயா, உங்க புள்ளைய அருமையா வளர்த்திருக்கீங்க. நேர்மையான தைரியமான பொண்ணு. இப்படிப்பட்ட மன உறுதியோடு பெண்கள் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஆனந்திக்கு அந்த கடவுள் என்னைக்கும் துணையா இருப்பாரு. லலிதாம்மா, சம்பந்தி வீட்டாரோட உங்க எல்லாரையும் பார்க்கும்போது மனசுக்கு நிறைவா இருக்கு. இதே மாதிரி என்னைக்கும் ரெண்டு குடும்பமும் ஒன்ன சந்தோஷமா இருக்கணும். இவரு வேற நேரம் காலம் புரியாம. ஐயா, அர்ச்சனை மட்டும் பண்ணுங்க, ஆசீர்வாதத்தை ஆண்டவன் பண்ணுவான். போங்க, போய் அர்ச்சனை பண்ணுங்க, போங்க. சரிங்கம்மா, கொடுங்க. ஓம் அப்பா போற்றி, ஓம் அரணே போற்றி, ஓம் அழகா போற்றி, ஓம் ஆறு படையோனே போற்றி, ஓம் ஆறுமுகத் தரசே போற்றி, ஓம் அநாதி போற்றி, ஓம் ஆனந்தா போற்றி, ஓம் ஈசன் மகனே போற்றி, ஓம் உமையாள் மகனே போற்றி, ஓம் உயிருக்கு உயிரே போற்றி, ஓம் ஊழி முதல்வா போற்றி போற்றி. உருவாய் எருவாய் உளதாய் இடதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய். முருகா, மனசுல என்ன கோவம் இருந்தாலும் பிள்ளைங்களை விட்டு கொடுக்காம சம்பந்தி அம்மா வந்து நின்னுட்டாங்க. இதே மாதிரி ஆனந்தி மேல இருக்கிற கோவமும் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிரணும். ஆனந்தியும் மாப்பிள்ளையும் சந்தோஷமா இருக்கணும். முருகா,
என் பிள்ளைகளுக்கு நான் எதுவும் பெருசா செய்யல. ஆனாலும் என் பிள்ளைகள் எனக்கு நல்ல பேரை தான் வாங்கி தர்றாங்க. அவங்க மனசுக்கு ஏத்த மாதிரி நல்ல புருஷங்களை நீ அமைச்சு கொடுத்துருக்க. நீ அமைச்சு கொடுத்த அந்த வாழ்க்கை நிம்மதியா இருக்க நீ தான் ஆசீர்வாதம் பண்ணணும். எனக்கு உன்னை விட்டா யாரும் இல்லைன்னு தான் உன் சன்னதியை தேடி வந்த. நீதான் இன்னைக்கும் என்னை இங்க வர வச்சிருக்க. நடக்கிற எதுவும் என் மனசுக்கு பிடிக்கல. என் புள்ள வாழ்க்கைய நினைச்சு என்னால சந்தோஷப்படவும் முடியல, எப்படியோ போகட்டும்னு விடவும் முடியல. அவன் வாழ்க்கையை நீதான் சரி பண்ணி கொடுக்கணும். எனக்காக தான் ஆனந்தி அன்போட வீட்டுக்கு போனா. அவளால என் வாழ்க்கை எனக்கு கிடைச்சது. நானும் என் புருஷனும் ஆசீர்வாதத்தால சந்தோஷமா தான் இருக்கோம். அதே மாதிரி ஆனந்தியும் அன்பும் சந்தோஷமா இருக்கணும். ஆனந்தி இல்லாம எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லைன்னு எப்பவுமே நம்புறேன். அந்த நம்பிக்கை இனிமே எப்பவுமே தோத்து போகாதுன்னு ஆனந்தி வாயாலேயே சொல்ல வச்சுட்டேன். என் சந்தோஷம் தான் அவ சந்தோஷம்னு ஆனந்தியும் நம்புறான். கடைசி வரைக்கும் ஒருத்தர் நம்பிக்கையை ஒருத்தர் காப்பாத்தணும். எப்பவும் பிரியாம நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்கணும். எங்க குழந்தைக்கு நாங்க நல்ல அப்பா அம்மாவா இருக்கணும். அதுக்கு நீ எங்களுக்கு துணையா இருக்கணும். முருகா, எனக்கு எப்பவுமே அது வேணும் இது வேணும்னு கேட்டதே உன் சன்னதி முன்னாடி வந்து நிப்பேன். ஆனா இன்னைக்கு இந்த நிமிஷம் எனக்கு எதுவுமே கேட்க தோணல. ஏன்னா என் அன்புவை எனக்கு நீ மொத்தமா கொடுத்துட்ட. இதுக்கு மேல நான் உன்கிட்ட ஏதாச்சும் கேட்கணும்னா அது ஒன்னே ஒண்ணுதே. என் அன்பு மனசார உன்கிட்ட என்ன வேண்டிக்கிட்டாலும் அது அவருக்கு கொடு. என் அன்போட பிரார்த்தனையை ஏத்துக்கோ, எனக்கு அது போதும். நீ இப்படிதான் வந்து நிப்பன்னு தெரியும்டா. அவளுக்கு பூச்சூட்டல் நடக்க போகுதான், அது ஒரு நியூஸ் என்கிட்ட சொல்ல வந்திருக்கா. இப்போவே ஏன்டா வர? அங்க போய் அர்ச்சதையை போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அப்புறம் வந்து சொல்ல வேண்டியதானே? பிசினஸ் போச்சு, என் வாழ்க்கை போச்சு. கூட பிறந்தவன் ஒன்ன நம்பணும் பாரு, என்ன சொல்லணும்டா? அண்ணா அவசரப்படாதண்ணா. ஆமா, அவசரப்படக்கூடாது. பொறுமையா இருந்து இன்னும் அவளுக்கு குழந்தை பிறந்து அதுக்கும் காது குத்து கல்யாணம் நடத்தி சந்தோஷமா இருப்பாங்க. நீ அதையும் பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லு. அண்ணா, நான் பொறுமையா கேட்டுட்டு இங்க ஜெயிலே உட்கார்ந்திருக்கேன். போன தடவை நீ என்கிட்ட என்னடா சொல்லிட்டு போன? அன்பு உள்ள அனுப்புவேன்னு சொல்லிட்டு போன. இப்பவும் நீதான் வந்திருக்கிய தவிர அவன் இன்னும் வரலையே. வருவான்னா, சீக்கிரமா வரப்போறான். அவனை மட்டும் இல்ல, அவனை முடிச்சு விட நம்ம ஆட்களையும் நான் உள்ள இறக்க போறேன். நீ அவனுங்களை வச்சுக்கிட்டு அன்புவை முடிக்க போற. என்னடா சொல்ற? நாமளே எதிர்பார்க்காம ஒரு செம மேட்டர் மாட்டிருக்கோம். குடும்பத்தோட சந்தோஷமா சிரிச்சு பூச்சூட்டல் நடத்துறாங்க. ஆனா அதுதான் அன்பும் ஆனந்தியும் கடைசியா சிரிக்க போற சந்தோஷமான சிரிப்பா இருக்கும். நிஜமாவா சொல்ற? உன் தம்பியை பத்தி உனக்கு தெரியுமா தெரியாதா? டேய், தெரியும்டா அரவிந்த். பிளான் பண்றதுல நீ கில்லாடிதான். ஆனா அந்த அன்பும் ஆனந்தியும் எல்லாத்தையும் தான் உடைச்சு விட்டுறாங்களே. இந்த தடவை உடைய போறது அவங்கதான்.